பாஜக அமைப்புச் செயலாளர் பதவியில இருந்து கேசவ விநாயகம் நீக்கப்பட்டதுக்கு முக்கியமான 4 காரணம் இருக்கிறதா எதிர்க்கோஷ்டியினர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சியின் முக்கிய பிரமுகர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் பணிய செய்ய தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுச்சு. அதுல சிலருக்கு சம்பந்தமில்லாத தொகுதிகளை ஒதுக்கியதா சர்ச்சை எழுந்துச்சு. இந்த காரணத்தை வெளியே சொல்லாம வேறு காரணத்தை சொல்லி அண்ணாமலை தேர்தல் பொறுப்புகள்ல இருந்து விலகிட்டாரு. இந்த தொகுதி குழப்பத்துக்கு மையப்புள்ளியா இருந்தது கேசவ விநாயகம் தான் என்று அவரோட எதிர்கோஷ்டிக்காரங்க போர்க்கொடி தூக்குனாங்க. அடுத்ததா போன மாசம் மதுராந்தகத்துல நடந்த என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்துல பிரதமரை பார்க்க சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டலத்துக்கு உட்பட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம தன்னோட கோஷ்டிக்காரங்களை மட்டும் உள்ள அனுப்புனதா டெல்லிக்கு புகார் போயிருக்கு. இதுல முக்கியமானது என்னன்னா, குற்ற பின்னணி கொண்ட நிர்வாகிகள் 3 பேர் பிரதமரை பார்க்க பரிந்துரை செஞ்சதும் கேசவ விநாயகம் தரப்புதானா. இப்படி பல கூட்டங்கள்ல கலந்து கொண்ட குற்ற பின்னணி கொண்ட பாஜக பிரமுகர் ஒருத்தர் உள்துறை அமைச்சருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளங்கள்ல போட்டு அடுத்த மாநில காவல்துறைய மிரட்ட பயன்படுத்திருக்காராம். மூன்றாவதா 2026 சட்டமன்ற தேர்தல்ல எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுக்கும் விவகாரத்துல கேசவ விநாயகம் தரப்பு தனி லாபி நடத்தி ரகசிய சந்திப்புகளையும் நடத்தி வரதா இன்னொரு புகாரும் டெல்லிக்கு போயிருக்காம். கடைசியா என்ஜின் திருட்டு புகழ் பாஜக பிரமுகருக்கு சொந்தமாக ஈசிஆர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க வச்சு பாஜகவோட முக்கிய பிரமுகர்களுக்கு எதிரா திட்டங்கள் போடப்பட்டது உட்பட பல்வேறு ரகசிய விவகாரங்களை பற்றி நிறைய தகவல்களை டெல்லி மேலிடத்துக்கு புகார் அனுப்பி விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டிருக்கிறாங்களாம் கேசவ விநாயகத்துக்கு எதிர்கோஷ்டிக்காரங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பாஜக தலைமை அமைப்பு செயலாளர் பதவியில இருந்து கேசவ விநாயகத்தை நீக்கியிருக்கு.